120 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் எழுதியிருந்தார், மனிதன் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னு பாடியிருந்தார். இன்னைக்கு ஏதாவது மாறி இருக்கா அதுல இருந்துன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 120 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் சொன்னது அது. அப்ப அவருக்கு ஒரு ஹோப் இருந்தது, சுதந்திரம் கிடைச்சுடுத்துனா நம்ம நாடு மாறிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில பாடிட்டு போனார். இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சீதா ரவி அப்படிங்கிறவா இன்னொரு பாட்டுல நாம் மனம் கொண்டால் முடியாதோ அப்படின்னு அப்பவும் நம்பிக்கையோட தான் பாடியிருக்கா. 120 வருஷத்துக்கு முன்னாடியும் இது எப்படியாவது நடந்துடாதா, நம்ம திருந்திட மாட்டோமா, ஒரு நாடே திருந்தணும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு வேலை. அப்போ பாரதியார் சொன்னது இன்னைக்கும் நடக்கிறது. ஸ்விக்கியில யாரோ ஒருத்தர் ஆர்டர் பண்றா, அட்ரஸ் தப்பா போட்டுடுறா, இல்ல அந்த டெலிவர் பண்றவாளுக்கு புரியல அட்ரஸ், எங்கேயோ போய் நின்னுடுறார். அந்த வேற வீட்டுக்கு சாப்பாடு போகும்போது என்னோடது இல்லன்னு அவ சொல்ல மாட்டேங்கிறா. சரி ஏதோ ஓசியில வந்திருக்கு வாங்கி வச்சுப்போம். இது பாரதியார் சொன்னதுல இருந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோன்னா இன்னைக்கும் உண்டு. அதே மாதிரி ரோட்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மனுஷன் அங்க சாக கிடக்கான். நாங்க எல்லாரும் பக்கத்துல நின்று சும்மா பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்ப வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல வேற போடுறோம். அது எப்படி எல்லா ஆக்சிடென்ட்டும் இன்ஸ்டாகிராம்ல வருது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல வந்துரும், அப்புறம் தான் அந்த மனுஷனே ஹாஸ்பிட்டலுக்கு போவான். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னா இன்னைக்கு உண்டு. ஆக இந்த மாதிரி ஜனங்கள் இருந்துட்டு ஒரு காலகட்டத்துல நாமதேவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேர்மைனா என்ன, உண்மைனா என்ன, மத்தவாளுக்காக ஒரு வாழ்க்கைய வாழறதுனா என்ன, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிறத ஒரு மனுஷன் வாழ்ந்து காமிச்சார். எல்லாமே மத்தவாளுக்காக. எனக்கு தான் எதுவுமே சொந்தம் இல்லையே, அப்புறம் நான் எனக்காக எதை பண்ணிப்பேன்? அவர் பகவான்கிட்ட கோரிக்கை வச்சு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கார். இப்ப கூட அவ பாடினா, माझे मनोरथ पूर्ण करी देवा, माझे मनोरथ पूर्ण करी देवा, கேசவா மாதவா அப்படின்னு பகவான கூப்பிட்டு என்னுடைய ஆசைய தீர்த்து வைன்னு சொல்றார் முதல் லைன்ல. ஆனா அந்த ஆசைகள்லாம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த லோகத்துக்கு உத்தாரம் பண்ணு அப்படின்னு எல்லாமே லோக கல்யாணம். தனக்காக எதுவுமே கேட்டுக்கல. இன்னும் எத்தனை நேரம் பண்ணுவ பிரத்யட்சமா வந்து நிக்கிறதுக்கு? எத்தனை பேர் திண்டாடுறா, எத்தனை பேர் தவிக்கிறா, எல்லாருக்கும் உன்னுடைய தயவு தேவை, சீக்கிரம் வா அப்படின்னு பாடுறார். அதனால அவருக்கு இருந்த மன வருத்தமும் மத்தவாளுடைய கஷ்டம்தான். சம்ஸ்கிருதத்திலேயா இருந்தாலும் சரி, இவர் மாதிரி மராட்டியில எழுதியிருந்தாலும் சரி, தமிழ்ல எழுதியிருந்தாலும் சரி, தெலுங்குலயோ ஹிந்திலயோ எத்தனையோ மொழிகள்ல இதையே ஜனங்கள் எழுதிட்டு போயிருக்கா. நம்ம என்னைக்கு நம்மளுக்காக வாழறத விட்டுட்டு பரருக்காக வாழறோமோ அன்னைக்கு இந்த நாடு உருப்பிட்டுடும் அப்படின்னு. அவள்லாம் எப்படி எப்ப வருவ அப்படின்னு கேட்டாலோ, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு எப்ப வருவாரோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதனால அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பகவானுடைய அடுத்த அவதாரம் எப்ப வருமோ அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த வாக்கியக்காரெல்லாம் எழுதிட்டு போயிருக்கிற இந்த சாகித்யங்கள் கிட்டத்தட்ட எல்லா பாட்டையும் பார்த்தேன்னா பவசாகரத்தை கடக்கணும், நான் இன்னும் எத்தனை வருஷங்களா எத்தனை யுகங்கள் நான் இங்க பவசாகரத்துல உழண்டு இருக்கணும், என்னையே நீ இதுல இருந்து பிரிச்சு அழிச்சுட்டு போக மாட்டேங்கிற. உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இவா எழுதின அத்தனை பேரும் இந்த லோகத்தை விட்டுட்டு போறதுக்காக வேண்டிட்டு தான் பாட்டு எழுதியிருக்கா. அண்ட் ஜெனரலா மனுஷாளுக்கு அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குவெஸ்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, எதை தேடின்னு இருக்கோம், இன்னும் ஏதோ ஒரு தேடல்லையே இருந்துட்டு இருக்கோம். அந்த தேடல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கவலைகள் நம்மள சூழ்ந்திருக்கிற கவலைகள்ல இருந்து மீண்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் அந்த தேடல்.
மீண்டு வெளியில வர்றதுங்கிறது இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் கவலைகள் இருந்துட்டேதான் இருக்கும். பணம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் கவலை இருக்கும். மனுஷா நம்மள சுத்தி இருக்கிற வரைக்கும் கவலை இருக்கும். நம்ம உடல்ல இந்த உயிர் ஓடின்னு இருக்கிற வரைக்கும் கவலை இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு உபாதை இருந்துட்டே இருக்கும் இந்த உடல்ல. தலைவலி, வயத்து வலி, கைய தூக்க முடியல, இவ்வளவுதான் போறது, நடக்க முடியல, மூட்டு வலி, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, ஏதோ ஒரு கவலை. சில பேருக்கு கவலையே இல்லைன்னு வேற கவலை. இப்ப எதை பத்தி கவலைப்படுறதுன்னு தெரியலையே. அந்த கவலையிலேந்து ஒரு விடிவு கிடைக்காதா? அதுதான் தேடல். எப்ப விடிவு கிடைக்கும்? இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியில வந்தாதான் கிடைக்கும். அப்ப எல்லாரும் நம்மளுடைய காலத்தை தான் தேடி போயிட்டு இருக்கோமா? அப்ப ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா எதுக்கு பயம் வருது? போயிடுவோமோ அப்படின்னு எதுக்கு பயம் வருது? எதையோ ஒண்ணத்தை தேடி போறோம், அது கிடைக்கும் போது எதுக்கு பயம் வருது? நாமதேவருடைய சாகித்யங்கள்லாம் பார்த்தேன்னா, கித்தி வேணு வேளா கித்தி வேணு வேளா பிரார்த்து ஆதா பிரார்த்து ஆதா. இன்னும் எவ்வளவு சமயம்? நான் வேண்டிண்டே இருக்கேன், இன்னும் எவ்வளவு சமயம்? எதுக்கு என்ன நீ அழிச்சுண்டு போவேன்னு? துகாராம் மகாராஜ் பார்த்தா அவரும் வைகுண்டத்தை தான் நோக்கி பாடிட்டு இருந்தார். பாபநாசம் சிவன் வரைக்கும் அதான் எழுதியிருக்கார். அவர் ரொம்ப முன்னாடி இருந்தவர் இல்ல, இப்ப ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள இருந்தவர். அவர் வரைக்கும் இந்த பவசாகரத்திலேருந்து வெளியில போயிடணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கா. சோ நம்ம எல்லாம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நாலேஜ், அதுதான் உண்மைங்கிறது தெரியும். இந்த வாழ்க்கைங்கிறது மாயைங்கிறது தெரியும். ஆனாலும் அதை ஒத்துக்காம இந்த மாயை தான் உண்மை அப்படின்னு நான் நம்பிண்டு வாழ்வேன் அப்படின்ற அந்த ஒரு, அதுதான் நம்ம கண்ணை மறைக்கிற ஒரு சமாச்சாரம்.